சற்று முன் அதிரடியாக மாற்றப்பட்ட ஆளுநர் ரவி. புதிய ஆளுநரை அறிவித்த ஜனாதிபதி. அதிர்ச்சியில் மோடி. தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் RN ரவியின் இடையில் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது. தமிழக அரசு சார்பில் சட்டசபையில் நிறைவேற்ற அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லாமல் இருப்பது தற்போது பெரும் சர்ச்சையைத்தான் கிளப்பி வருகிறது. இதனை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தது. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு உச்சநீதிமன்றமோ வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை அளித்துள்ளது. அதாவது தமிழக அரசு ஆளுநருக்கு அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்ததோடு இனி வரும் காலங்களில் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிப்பதற்கு 1 மாதம் வரையும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப 3 மாத காலவரையறையும் நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த தீர்ப்பு இந்தியாவில் உள்ள அனைத்து ஆளுநர்களுக்கும் பொருந்தும் என்றும் தெரிய வந்துள்ளது. இந்த சூழ்நிலையிலோ சில நாட்களுக்கு முன்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 14 கேள்விகளை எழுப்பி விளக்கம் கேட்டிருந்தார். குறிப்பாக மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியல் சாசனத்தில் கால நிர்ணயம் இல்லாத போது உச்சநீதிமன்றம் நிர்ணயிக்க முடியுமா என்று 14 கேள்விகளுக்கு கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் இதற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் 8 மாநிலங்களின் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாராம். அந்த கடிதத்தில் கூறியிருப்பதாவது: குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மத்திய அரசின் ஆலோசனையின் பேரில் கடந்த 13ஆம் தேதியன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 143 பிரிவின் கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் முன் 14 கேள்விகளை எழுப்பி குறிப்பு ஒன்றினை அனுப்பியது தாங்கள் அறிந்த ஒன்றுதான். இந்த குறிப்பு எந்த மாநிலத்தையும் அல்லது எந்த தீர்ப்பையும் குறிப்பாக குறிப்பிடவில்லை என்றாலும் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் சட்டம் மற்றும் அரசியலமைப்பின் விளக்கம் குறித்து உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பினை கேள்விக்குள்ளாக்குவதே இதன் நோக்கம் என்று நான் அறிகிறேன். அதுவும் பலருக்கும் தெரிந்ததே என்றே சொல்லப்படுகிறது. தமிழக அரசாங்கத்தால் பெறப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் கூறியிருப்பது தற்போது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அதுவும் குறிப்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தேவையற்ற தாமதத்தை ஆளுநர்கள் ஏற்படுத்துகிறார்கள். உரிய அரசியலமைப்பு அல்லது சட்ட காரணங்கள் இல்லாமல் அவற்றை நிறுத்தி வைக்கிறார்கள். முக்கியமான பதவிகளுக்கான நியமனங்களில் தலையிடுகிறார்கள். கல்வி நிறுவனங்களை அரசியல்மயமாக்க பல்கலைக்கழக வேந்தர் பதவியை துஷ்பிரயோகம் செய்கிறார்கள் என்றும் ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டிருந்தது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலம் பாஜகவின் பயம் வெளியே தெரிய வந்துவிட்டது. குறிப்பாக குடியரசுத் தலைவரை வைத்து இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி எடுக்கிறார்கள் என்றால் சும்மாவா? இதனால் இந்த வழக்கில் தோற்பதற்கு முன்பாகவே பாஜக அரசு ஆளுநர் பதவியை மாற்றுவதற்கான வேலைகளில் இறங்கியிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இது விரைவில் புதிய ஆளுநர் குறித்த அறிவிப்பு வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறதாம். இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களையே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.